ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, February 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, அரசியல் அமைப்பின் எந்த சட்ட பிரிவுப்படி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. 94ல் சி பிரிவின் படி தான் நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர 14 நாட்களுக்கு முன்பாகவே நோட்டீஸ் வழங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுகள், அதாவது இதுவரைக்கும் 3 முறை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 3 முறையும் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்விதான் அடைஞ்சிருக்கு. 1954ல் ஜி.வி. மாவலாங்கருக்கு எதிராக கொண்டுட்டு வந்தாங்க. 1966ல் சர்தார் ஹூகம் சிங்க்கு எதிராக கொண்டுட்டு வந்தாங்க. 1987ல் பல்ராம் ஜாக்கருக்கு எதிராக கொண்டு வந்தாங்க. இந்த 3 முறையும் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருக்கு. தற்போது 4வது முறையாக ஓம் பிர்லாவுக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த தடவையும் தோல்வி அடையும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த மசோதாவை நிறைவேற்ற அவையில் இருக்க எம்பிக்கள்ல 50% எம்பிக்களோட ஆதரவு தேவை. ஓகேங்களா? இப்போ மக்களவையின் மொத்த எம்பிக்களோட எண்ணிக்கை 543. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 எம்பிக்கள் இல்லாமல் 533 எம்பிக்கள் இருந்தாங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கு 267 எம்பிக்களோட ஆதரவு தேவை. ஓகேங்களா? இப்போ மக்களவையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 எம்பிக்கள் இருக்காங்க. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணிக்கு பார்த்தோம்னா 238 எம்பிக்கள் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வரும்போது 293 இருக்கு பாஜகக்கு அப்படின்னும் போது இந்த தடவையும் தோல்வி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து சோர்ஸ் இந்தியா மின்னணு விநியோக சங்கிலி மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னையில் தான் நடைபெற்றது. 2025ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதி $15 பில்லியன் 41% பங்கு அளிக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டில் அது 45% உயர வாய்ப்பு. அதாவது 2025ல நம்ம 41% நம்மளோட கான்ட்ரிபியூஷனை போட்டிருக்கோம். 2026ல 45 உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா $500 பில்லியன் இலக்கை எட்டும் போது அதில் தமிழகம் மட்டும் $150 பில்லியன் சந்தையாக உருவெடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் இந்தியா மின்னணு விநியோக சங்கிலி மாநாடு எங்க நடைபெற்றது? சென்னையில் நடைபெற்றது. அடுத்து தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை மூலம் நிலைத்த வளர்ச்சி ICTMSD 2026 என்ற தலைப்பில் சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸ்ரீ சாய்ராம் கல்லூரியில தான் நடைபெற்றது. 15வது வருடாந்திர தேசிய எக்மோ சொசைட்டி ஆஃப் இந்தியா மாநாட்டுடன் தென்மேற்கு ஆசியா ஆப்பிரிக்க பிரிவின் எக்ஸ்ட்ரா கார்போனியல் லைஃப் சப்போர்ட் அமைப்பின் 12வது வருடாந்திர சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னையில் நடைபெற்றது. அடுத்து எந்த அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணியின் முகமது வசீம் அலிஷான் ஷராஃபு 2வது விக்கெட்டுக்கு 107 ரன்கள் குவித்து அசத்தினார். நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் தான் ரன்கள் எடுத்திருக்காங்க. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் முழு நேர அந்தஸ்து கொண்ட அணிக்கு எதிராக உறுப்பு நாட்டை சேர்ந்த அணி 100 ரன்களுக்கு மேலாக பார்ட்னர்ஷிப்பை அமைப்பது இதுவே முதல் முறை அப்படின்ட்டு சொல்றாங்க. 2016ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அணியின் முகமது நபி சமியுல்லா ஷின்வாரி ஜோடி 98 ரன்கள் சேர்ந்ததே சாதனையா இருந்தது. தற்போது 100 ரன்கள் மேலான பார்ட்னர்ஷிப் அமைக்கிறது இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நியூசிலாந்து அணி எத்தனை விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தை தோற்கடித்தது? 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தான் ஐக்கிய அரபு அமீரகத்தை நியூசிலாந்து தோற்கடிச்சிருக்காங்க. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அணி வெற்றி பெறுவது இது 7th டைம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.